ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, சப்பாத்தி அந்த மாவு வச்சு நான் நூடுல்ஸ் பண்ண போகிறேன், ஹோம்மேட் நூடுல்ஸ். ஸோ அது ரொம்ப ஈஸி. ஸோ முன்னாடியே நான் சப்பாத்தி மாவு பனைஞ்சி வச்சுட்டேன். யூஸ்வலாக நம்ம சப்பாத்திக்கு பண்ணுற மாரி சப்பாத்தி மாவு பனைஞ்சி வச்சுக்கணும். ஸோ ஒரு கப்பு சப்பாத்தி மாவு, அந்த கோதுமை மாவு, அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் போல் ஆயில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டு நல்லா டைட்டாக பனைஞ்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்தமாரி இந்த முறுக்கு கோலை இருக்குது பாருங்கள், முறுக்கு கோலையில் போட்டு நம்ம புளிஞ்சு வச்சுக்கிறோம். முறுக்கு கோலையில் போட்டு புளிஞ்சு வச்சுக்கிட்டு அப்புறம் அந்த இதை நம்ம நல்லா டஸ்ட் பண்ணிக்கணும், இல்லாட்டி ரொம்ப ஒட்டிக்கும். ஸோ இந்தமாரி டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், எவ்வளோ நல்லாயிருக்கு. உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். ஸோ அதுமாரி எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்க்கலாம் எப்படி நூடுல்ஸ் பண்ணலான்ட்டு. ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் பாயில் ஆகிறதுக்கு. அது தண்ணி கொஞ்சம் நல்லா சுட்டோன்னே இதை ஆட் பண்ணிவிட்டு, நூடுல்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணலாம். நூடுல்ஸ் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இது நூடுல்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். அப்புறம் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு கொஞ்சம் கோல்டு வாட்டர் ஊற்றிடணும். அதான் பச்சை தண்ணி ஊற்றினா போதும், ஏன்னா ஓவர் குக் ஆயிரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கோல்டு வாட்டர் ஊற்றிக்கணும். இப்போது கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஆனியன் போடுறேன். ஆனியனும் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு சில்லி போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா இந்த ஆனியனும் சில்லியும் நல்லா ஃப்ரை ஆனோடனே கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்கு கார்லிக் ஆட் பண்ணுறேன். அதுவும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். அது நல்லா கொஞ்சம் வறுபட்ட பிறகு இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். ஆக்சுவலி தக்காளி ஆட் பண்ண தேவையில்லை. டொமேட்டோ சாஸ் இருந்துச்சுன்னா டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். என்கிட்ட இல்லை, டொமேட்டோ சாஸ் காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டு கொஞ்சம் அது வதங்கட்டும். அது நல்லா மசிஞ்சோடனே இப்போ இது போட்டிருக்கேன், நான் பீன்ஸ் போட்டிருக்கேன். என்ன காய் வேணால் போட்டுக்கலாம், பீன்ஸு, கேரட். ஸோ அந்த நூடுல்ஸ்க்கு தகுந்த மாரி கேபேஜ் கூட போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பீன்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். பீன்ஸ் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக விட்டுக்கலாம். கொஞ்சம் மூடி வச்சு வேக விடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் பீன்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மசாலாஸ் ஆட் பண்ணலாம். என்ன ஆட் பண்ணுறேன்னா 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இவ்வளோ தான் மசாலா தேவை. ஏன்னா நான் கொஞ்சம் தான் எடுத்துருக்கனால, நூடுல்ஸ் கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு தகுந்த மாரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா கொஞ்சம் ரா ஸ்மெல் போகிறதுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு டீஸ்பூன் போல் சோயா சாஸ் கொஞ்சம் பரட்டி விட்டுட்டு இப்போ இந்த நூடுல்ஸ் நம்ம ஆட் பண்ணிடலாம். வேக வச்ச நூடுல்ஸ் ஆட் பண்ணிடுறோம். கொஞ்ச நேரம் அப்படியே பரட்டி விட்ருங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் அந்த நூடுல்ஸில் ஆட் ஆகி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ ஃபினிஷிங் டச். இப்போ கொரியாண்டர் தூவிட்டு இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான். பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது, பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குது. ஸோ அவ்வளோதான். இது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாவ் எ நைஸ் டே.
பாய்.